ஹலோ வீவர்ஸ், இப்போ என் வீட்டை சுற்றிலும் இருக்கிற மரங்களுங்க, பசுமையான மரங்களை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மகிழம் மரங்க, மகிழம்பூ மரம் எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 செர்ரி வச்சுருக்குறேங்க, செர்ரி பழம். இது பாருங்கள், பூ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் இது செர்ரியோட பழம். நான் பழுத்த பிறகு காமிக்கிறேங்க. இது செர்ரி 2 வாங்கி வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், முருங்கை. இது வந்து ஹைப்ரிட் மரங்க. இது நல்லா நீட்டாக காய்க்கக்கூடிய மரம். இது ஒரு மரம் இருக்குது, தேக்கு மரம். அடுத்தது தேக்கு. முக்கியமாக பாருங்கள், தேக்கு ஒரு 6-7 மரம் வந்துச்சு, வெட்டிட்டோம். நம்ம வெட்டும்போதே ஒரு அடி விட்டுட்டு வெட்டினோம்னா நம்ம ஆரம்பத்தில் வர குரோத்தை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோத் வருங்க. அது இது உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேங்க. ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் நல்ல கடகடன்னு வரும். நம்ம வெட்டிட்ட பிறகு ஒரு அடி விட்டுட்டு வெட்டினோம்னா அதுலேருந்து குரோத்து சீக்கிரமாக வந்துடுங்க. அது உள்ள அலரி பிங்க் கலரு. அது பப்பாளிலாம் அவ்வளோ ஒன்றும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நார்த்தங்காய். இதாங்க நார்த்தங்காய் மரம். நிறைய கொத்தா இப்போ தான் காய் நிறைய விட்டுருக்குதுங்க, காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நஞ்சு முண்டான் வச்சுருக்குறேன். வீட்லேயே நஞ்சு முண்டான் கீரை வச்சுருக்குறேன். இது இன்னும் ஒரு செர்ரி மரம். இங்கே பாருங்கள், செடியாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சிங்க. 2 நார்த்தங்காய் மரம் வச்சுருக்குறோம், ஒரு மாதுளை மரம் வச்சுருக்குறோம், ஒரு மகிழம்பூ மரம் வச்சுருக்குறோம், ஒரு வேப்ப மரம். இங்கே பாருங்கள், இது வேப்ப மரம் எவ்வளோ உயரமாக போயிடுச்சு பாருங்கள். இது வேப்ப மரம். இது நாட்டு முருங்கைங்க. நிறைய காய் வச்சிருந்துச்சுங்க, தலைமையே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய காய் விட்டுருந்துச்சு. இப்போ கூட பாருங்கள், பூ எவ்வளோ கொட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் மரம். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. இது மருதாணி வச்சுருக்குறோம். இது கோல்டு ஆயிடுச்சுன்னா நொச்சி தழை, பெரியவங்களுக்கு கூட ரொம்ப கோல்டு ஆயிடுச்சுன்னா சுடுதண்ணி காய வச்சு அதில் இந்த தழையை போட்டு தலைக்கு குடித்தோம்னா நம்மளுக்கு கோல்டெல்லாம் எடுத்துருங்க. இது நொச்சி மரம். இங்கே பாருங்கள், நொச்சி வேப்பலை விட பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் கொத்தாக விட்டுருக்குது பாருங்கள். நார்த்தங்காய் இங்கெல்லாம் கொத்து, அந்த பக்கமெல்லாம் கொத்தாக விட்டுருக்குது. அடுத்ததாக ஒரு சவுக்குங்க. எவ்வளோ மழைக்கு காற்றுல கீழே கவுந்துன்னு இருந்துச்சு, நாங்கள் கழித்து விட்டுட்டதால அது ஸ்ட்ரென்த்தாக நிற்குது. இது ஒரு சவுக்கு வச்சுருக்குறோம். இது நாக மரம் வச்சுருக்குறோங்க. பக்கத்துலேயே கொய்யா, அங்கேயும் ஒரு நெல்லிக்காய். வீட்டை சுற்றி 3 நெல்லிக்காய் மரம் வச்சுருக்குறோம், 3 கொய்யா மரம் வச்சுருக்குறோங்க. அது கீழவே பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கன்று வந்துன்னு இருக்குது. மகிழ்ச்சி பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ குருவிகள், பூக்கள் எல்லாம் சூப்பர் வாசனை. தேங்காய் எண்ணெயில் போட்டு அந்த வாசனையை தலைக்கு எண்ணெய் தடவலாம். அந்த பழங்களுக்காகவே குருவிகள்லாம் நிறைய வருதுங்க. என் வீட்டை சுற்றி நேச்சராக இருக்குது. என் வீட்டை சுற்றி இவ்வளோ நேச்சராக இருக்குதுங்க. எனக்கு தூங்கி எழுந்தவொடனே அந்த பசுமையாக இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வச்சு சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை இந்த குருவி, காகம் எல்லாம் வாய் இல்லாத ஜீவன்கள்லாம் இது இந்த மரங்கள்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, எவ்வளோ குருவிகளுங்க, குருவி, காக்கா எல்லாம் வரும். அந்த பழங்களை தின்னும்போது அது ஓசையிடுறதும் சந்தோஷமாக சாப்பிட்றதும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இது மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்னு சொல்லுவோம். எல்லா ஜீவராசிகளையும்
வாழ வச்சுட்டு நாமளும் வாழணுங்க. இதுதான் என்னுடைய கோட்பாடு. இது பார்த்திங்கன்னா நாகலிங்கம் மரம். இது இன்னும் பூவை வைக்கல. நாங்கள் அடிக்கடி கட் பண்ணி விட்டுறோம் பக்கத்து வீட்டாண்ட போகுதுன்னு. இது நாகலிங்கம் மரங்க. ஓரளவுக்கு வீட்டை சுற்றி நல்லா மரங்களை, பசுமையான மரங்களை வச்சுருக்குறோம். இது உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் போகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். வாழ்க வளமுடன்.